அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருளால் ஏற்படும் நெருக்கடி. இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படலாம். நுவரெலியாவில் லோரி விபத்து. இலங்கையில் ஜூன் மாதத்திற்கு பின்னர் ஏற்பட போகும் பாரிய இயற்கை அனர்த்தம். பிபில மகியங்கனை விபத்து, ஒருவர் பலி. எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. அம்பாறை இசை நிகழ்ச்சியில் அடிதடி, போலீசார் மீது தாக்குதல். நாட்டில் ஏப்ரல் 1 அறிமுகமாகும் புதிய சட்டம். விவசாயிகளுக்கு எரிபொருள் அறிமுகமாகிறது புதிய QR முறையீடு. இலங்கையில் கட்டாயப்படுத்தப்பட்ட நடைமுறை தொடர்பான விரிவான செய்திகள். அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை கண்காணிக்கும் குழுவிற்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்றிருந்தது. இதன்போது எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதை தடுக்கும் நோக்கில் அமைச்சர்களின் எரிபொருள் சிக்கல்களை தீர்ப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து 5 விசேட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நியமிக்கப்பட்டுள்ள 5 அதிகாரிகளும் ஒவ்வொரு அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களில் ஏற்படும் எரிபொருள் தட்டுப்பாடுகளை கண்டறிந்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து உடனடி தீர்வுகளை வழங்குவார். கைத்தொழிலாளர்கள் தமது உற்பத்திகளை நாடு முழுவதும் விநியோகிப்பதற்காக வாகனங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கோரிக்கைகளை நிராகரித்தால் பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவ்வாறு நடந்தால் பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் இங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சதோச மொத்த இறக்குமதியாளர்கள், சுற்றுலாத்துறை மற்றும் உணவகங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டு கோரிக்கைகளை அந்தந்த அமைச்சுகள் ஊடாக விரைவாக சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகளுக்கு அரசு அதிகாரிகளின் பரிந்துரை கடிதங்களுக்கு பதிலாக QR குறியீட்டு முறையை விரைவாக செயல்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி பொருட்களை வழங்குவதையும் பொருட்களின் விலை அதிகளவில் உயர்வதை தவிர்ப்பதையும் இலக்காக கொண்டு எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி முறையான முகாமைத்துவத்துடன் பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இங்கு வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தின் போது மின்வெட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருண தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு சந்திப்பாளர் செய்தியாளர் பங்கேற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்காலத்தில் நாட்டிற்கு வரவிருக்கும் எரிபொருள் கப்பல்களை கருத்தில் கொண்டு போதுமான அளவில் கையிருப்பு இருக்கும். இருப்பினும் சுத்திகரிப்பு ஆலைக்கு தேவையான எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து அதிக டீசலையும் எரிபொருள் எண்ணெயையும் உற்பத்தி செய்யும் நிலையில் சுத்திகரிப்பு எண்ணெய் தீர்ந்துவிட்டால் நாங்கள் நிச்சயமாக மின்வெட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் காரணமாக எரிபொருள் எண்ணெய்க்கான ஏலம் கோரப்பட்டுள்ள நிலையில் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் கப்பல்கள் அனைத்தையும் ஏப்ரல் மாதத்தில் எந்த பிரச்சனையுமின்றி பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றில் எதுவும் போர் பகுதிகளிலிருந்து அனுப்பப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நுவரெலியா குறுக்கு வீதியில் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று நானுயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரதல்ல குறுக்கு வீதியில் இடம்பெற்றுள்ளது. வவுனியா பகுதியிலிருந்து தலவாக்கலை பகுதிக்கு குழாய் கிணறு தோண்டும் பணிக்காக வந்த லொரியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. லொரியின் தடை செயலிழந்தமையினாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்து நேரத்தில் லொரியில் 5 பேர் பயணித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் லொரிக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுயா போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜூன் மாதத்திற்கு பின்னர் எல்னினோ நிகழ்வு மற்றும் இந்திய பெருங்கடல் இரட்டை துருவ நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இவை செயல்பட்டால் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கை கடும் வறட்சியை எதிர்கொள்ளும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான நேற்று தெரிவித்திருந்தார்.
தற்போது எல்னினோ நிலைநடுநிலையாக இருப்பதாகவும் ஜூன் மாதத்திற்கு பின்னர் இலங்கையில் எல்னினோ உருவாகும் வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜூன் மாதத்திற்கு பிறகு எல்னினோ உருவாகும் சாத்தியம் சுமார் 10 முதல் 20% வரை உள்ளது. தற்போதைய வெப்பநிலையின் அளவு ஏப்ரல் மாதம் முழுவதுமே மற்றும் மே மாதத்தின் முதல் 2 அல்லது 3 வாரங்களிலும் தொடரலாம். மே 20 முதல் 25 வரை தென்மேற்கு பருவமழை செயல்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் மே மாதத்தில் ஓரளவு மழை கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மே மாத இறுதி வாரத்திற்கு பிறகு வெப்பச்சுட்டன் குறையும் என்று அவர் கூறினார். மேலும் மோசமான சூழலில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கை வறட்சியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் என்றும் விஜயமான்ன தெரிவித்தார். பொதுவாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் குறைந்த மழைப்பொழிவுதான் கிடைக்கும். ஆனால் எல்னினோ மற்றும் நிகழ்வுகள் செயல்பட்டால் இந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வறட்சி நிலை உருவாகலாம் என்றும் அவர் கூறியிருந்தார். பிபில மகியங்கனை வீதியின் ஏகே கட்டை பகுதியில் நேற்று இடம்பெற்ற கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி நேர்ந்த விபத்தில் 65 வயதுடைய முதியவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். மகியங்கனை திசையிலிருந்து வந்த கார் பிபில திசையிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மோதிய வேகத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு வாகனத்தையும் சுமார் 10 மீட்டர் தூரம் இழுத்து சென்று அங்கிருந்த சிறிய கடையொன்றின் மீது மோதி நின்றது. இந்த விபத்தால் வீதியோரத்தில் இருந்த பழக்கடை ஒன்று பலத்த சேதமடைந்ததுடன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பழங்கள் அங்கும் இங்கும் சிதறி காணப்பட்டன. மோட்டார் சைக்கிளின் சாரதியான 65 வயதுடைய முதியவர் படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் காரின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளமையுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். இம்மாதம் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு தற்போது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்று வருகின்றது. இதன்போது ஊடக சந்திப்பில் பங்கேற்ற இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உலக சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் விலை திருத்தம் குறித்து அரசாங்கம் முடிவெடுக்கும் என்று தலைவர் கூறியுள்ளார். மார்ச் மாதத்தில் எரிபொருள் விலை திருத்தம் இதற்கு முன்னர் 3 முறை மேற்கொள்ளப்பட்டது. எனவே எதிர்காலத்தில் நாட்டிற்கு வரவிருக்கும் எரிபொருள் கப்பல்களை கருத்தில் கொண்டு ஜூன் மாதம் முதல் வாரம் வரை நாட்டில் 92 மற்றும் 95 ஆக்டேன் பெட்ரோல் போதுமான அளவில் கையிருப்பு இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இசை நிகழ்ச்சி ஒன்றின் பின் இடம்பெற்ற மோதலில் காவல்துறை பரிசோதகர் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்த குற்றச்சாட்டின் பேரில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறையில் நேற்று இரவு இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றின் நிறைவில் 2 குழுக்களுக்கு இடையில் மோதல் சம்பவம் இடம்பெற்ற நிலையில் அவர்களை அம்பாறை காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை விட்டு அனுப்பியுள்ளனர். தொடர்ந்து அம்பாறை பேருந்து தரிப்பிடத்திற்கு அருகில் வந்த அந்த குழுவினர் மீண்டும் கூடியதை அடுத்து காவல்துறையினரும் அப்பகுதிக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமையை கண்காணிக்க காவல்துறையினர் அங்கு சென்றிருந்த போது கடை உரிமையாளர் தனது கடையில் இருந்த ஒலிபெருக்கியின் சத்தத்தை அதிகரித்துள்ளார். அதிக சத்தம் காரணமாக மீண்டும் மோதல் வெடிக்கலாம் என கருதிய அம்பாறை தலைமையக காவல்துறை பரிசோதகர் சத்தத்தை குறைக்குமாறு கோரியுள்ளனர். அதற்கு கடை உரிமையாளர் மறுப்பு தெரிவித்த போது மதுபோதையில் உணவருந்தி கொண்டிருந்த நபர் ஒருவர் தலையிட்டு காவல்துறை பரிசோதகரின் வாக்குவாதத்துடன் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் வலுக்கவே அங்கிருந்த ஏனையோரும் காவல்துறையினருக்கு எதிராக கூச்சலிட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் காவல்துறை பரிசோதகரின் சீருடையை பிடித்து இழுத்து அவர் மீது தாக்குதல் நடத்தவும் முற்பட்டுள்ளனர். இதனால் அந்த இடத்தில் பெரும் பதற்றம் நிலவியுள்ளது. இந்த முருகல் நிலையுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ அறிக்கைகளின்படி அவர்கள் இருவரும் அந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் விசேட பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WBJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் பொதுமக்கள் மீண்டும் பணிக்கு திரும்பும் வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும். கொழும்பு உட்பட பிரதான நகரங்களின் புகையிரத நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை மையப்படுத்தி மேலதிக போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்.
புத்தாண்டு கொள்வனவுகளுக்காக நகருக்கு வருவோரின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் சன நெருக்கடியை கட்டுப்படுத்துவதுமே எமது பிரதான நோக்கமாக கருதப்படுகின்றது. போலீஸ் மா அதிபரின் விசேட அறிவுறுத்தலின் பேரில் பொது இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் அந்தந்த பிராந்தியங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளின் கீழ் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒருங்கிணைக்கப்படும் எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறை மற்றும் பல்வேறு தரப்பினருக்கு எரிபொருள் வழங்குவதற்காக ஒரு புதிய QR குறியீடு முறையை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்காக வாகனங்கள் இல்லாத QR குறியீடு முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJAS ராஜகருணா தெரிவித்துள்ளார். புதிய QR குறியீடு முறை தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாக கூறிய ராஜகருணா, இது விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் எரிபொருள் தேவைக்காக உருவாக்கப்படும் என்றார். கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலகத்திற்கு அவர்களின் எரிபொருள் தேவைகள் குறித்து தெரிவிக்கப்பட்ட இந்த புதிய QR குறியீடு முறை உருவாக்கப்படும் என்றும் இந்த புதிய QR குறியீடு அந்த நபர்களின் தேசிய அடையாள அட்டை எண்ணுக்காக உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த புதிய QR குறியீடு பல்வேறு முறைகளின் கீழ் உருவாக்கப்படும் என்றும் அதன்படி 7 பிரிவுகளின் கீழ் எரிபொருளை பெற முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேருந்துகளில் திருத்தப்பட்ட கட்டணங்களை பொதுமக்களுக்கு காண்பிப்பது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. அனுமதி பத்திர நிபந்தனைகளின் கீழ் இது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்று அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு கட்டண பட்டியலை காட்சிப்படுத்தாத பேருந்துகளின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் அல்லது அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.